காஷ்மீர் யாருக்கு தாங்க சொந்தம்? இந்தியாவுக்கு சொந்தமா, பாகிஸ்தானுக்கு சொந்தமா? இடையில சீனா வேற இருக்காங்க. ஆர்டிகல் 370 எதுக்கு காஷ்மீருக்கு இந்தியா கொடுத்து வச்சிருந்தாங்க? சிறப்பந்தஸ்து எதனால வழங்கப்பட்டுச்சு? சோ இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். 1947 நம்ம பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கணும். அதை நெருங்கவே நம்ம இந்தியாக்குள்ள மத கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய தலைவரான முகமது அலி ஜின்னா அவர்கள் மிகவும் ஆழமான ஒரு கோரிக்கை வைக்கிறாருங்க. அப்போ பிரிட்டிஷுடைய கடைசி தலைவரா இருந்தவர் லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவரு. அவரு மற்ற தலைவர்கள் கிட்ட எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இந்தியா ஒரு பெரிய நிலப்பரப்பா இருக்குது, சரி ஓகே அதுல பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்தியாவில் இருக்கிற மாகாணங்களுக்கெல்லாம் ஒரு சம்மன், ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. நாங்க உங்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிடுவோம், இப்போ 2 நாடுகளா பிரியுது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு. இங்க இந்தியாவுக்கு நேரு அவர்களும் காந்தி அவர்களும் தலைமை தாங்குவாங்க, பாகிஸ்தானுக்கு ஜின்னா அவர்கள் தலைமை தாங்குவாங்க அப்படின்னு. அப்போ யாரெல்லாம் நீங்க யார் கூட இணைஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களோட இணைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. சோ அதன் மூலமா இஸ்லாமியர்கள் அதிக மெஜாரிட்டி இருக்கிறவங்க எல்லாம் பாகிஸ்தானோட சேர்ந்துடுறாங்க, மீதி இருக்கிறவங்க அப்படியே இந்தியாவோட இருந்துடுறாங்க. அப்போ காஷ்மீர் மட்டும் யாரோடையுமே சேரலீங்க. இந்த சமயத்துல அவங்க இந்தியா கூடயும் சேரல, பாகிஸ்தானோடையும் சேரல. இங்கதான் காஷ்மீர்ல இருக்கிற பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்போ காஷ்மீர்ல மன்னரா இருந்தவர் மன்னர் ஹரித் சிங் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாங்க இவ்வளோ நாள் பிரிட்டிஷுக்கு அடிமையா இருந்தோம், அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தோம். ஆனா இந்த நிலப்பகுதி அப்படிங்கறது நாங்க காலங்காலமா ஆட்சி பண்ணிட்டு வரோம், இது எங்க பகுதி, நாங்க ஏன் போயிட்டு இந்தியா கூட சேரணும், பாகிஸ்தானோட சேரணும், நாங்க யார் கூடயுமே சேர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீர் மீது ஒரு கண்ணு. ஏன் அப்படின்னா காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதிங்க. அதனால இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீருடைய மன்னர் ஹரித் சிங் அவருக்கு மாத்தி மாத்தி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. ஆனா மன்னர் ஹரித் சிங் அவர்கள் எதையுமே ஏத்துக்கல. இந்த சமயங்கள்ல காஷ்மீருக்குள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மன்னராட்சி வேண்டாம், எங்களுக்கு இனி மக்களாட்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்துறாங்க. அந்த போராட்டங்களுக்கு தலைவரா ஷேக் அப்துல்லா உருவாகிறாரு. பாகிஸ்தானுடைய தலைவர் முகமது அலி ஜின்னாக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இங்க காஷ்மீர்ல அதிகமான சதவீத மக்கள் இஸ்லாமியர்களா தான் இருக்கிறாங்க, அதனால கண்டிப்பா காஷ்மீர் பாகிஸ்தானோட தான் இணையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கான்பிடென்டா இருக்காருங்க. அதனால மன்னர் ஹரித் சிங் என்ன சொன்னாலும் அதுக்கு சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. மன்னர் ஹரித் சிங் இந்துவா இருக்காரு. அப்போ ஜின்னாவுடைய அந்த நம்பிக்கை நிறைவேறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. சரி ஓகே, ஹரித் சிங் அவர்கள் இந்தியா கூட சேருவாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது, சோ இந்தியாவில் இருக்கிற நம்ம நேரு அவர்களுக்கும் இங்க காஷ்மீர்ல இருக்கிற போராளிகளோட தலைவர் ஷேக் அப்துல்லாவும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. அப்ப நம்ம இந்தியா கூட சேர்ந்தோம் அப்படின்னா, இங்க ஷேக் அப்துல்லா என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எங்களுக்கு மன்னராட்சி வேண்டாம், மக்களாட்சி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மன்னராட்சி கவிழ்த்துட்டு மக்களாட்சி கொண்டு வந்துருவாங்க நம்ம இந்தியா கூட சேர்ந்தா அப்படின்ட்டு சோ அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப இந்த வாய்ப்புகளும் குறைவா இருக்கு. கடைசியில அவர் யார் கூட தான் சேர்ந்தார் அப்படி ஒரு சமயத்துல பாகிஸ்தானுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா அவர்களுக்கு இனி காஷ்மீர் நம்ம கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, இனி காஷ்மீருக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கிறது போர் தொடுக்கலாங்க. பாகிஸ்தான் காஷ்மீர் மேல போர் தொடுத்ததுன்னா ஈஸியா காஷ்மீரை ஜெயிச்சுட்டு காஷ்மீரை தங்களோட இணைச்சுக்கலாம். ஆனா இந்தியா சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த போர் மிகப்பெரிய ஒரு போரா மாறிடும். அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை விட்டுறாங்க. மக்களுக்கு இடையில ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா எடுத்துக்கும். இதுக்கு 3ஆவதா ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்றாருங்க. எல்லை பகுதிகளில் இருக்கிற இந்த பழங்குடி மக்களை எல்லாம் தவறா அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. நீங்க போயிட்டு காஷ்மீருக்குள்ள இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் நீங்க கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள காஷ்மீருக்குள்ள அனுப்புறாரு. இப்படி பண்ணும்போது என்னன்னா, பாகிஸ்தானுடைய இன்வால்வ்மெண்டே இல்லாம ஈஸியா காஷ்மீர் பாகிஸ்தானோட சேர்ந்துருவாங்க அப்படின்னு முகமது அலி ஜின்னா அவர்கள் நினைக்கிறாருங்க. அப்ப இந்த பழங்குடி மக்கள் எல்லாம் காஷ்மீருக்குள்ள போய் கொள்ளையெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொள்ளையெல்லாம் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சு ஒரு பதட்ட நிலையை உருவாக்குறாங்க. ஏற்கனவே காஷ்மீர்ல எங்களுக்கு மன்னராட்சி வேண்டாம், மக்களாட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராளிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் இவங்களோட சேர்ந்துடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து போராட்டங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீநகரை நோக்கி வர்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் மன்னர் ஹரித் சிங் அதை தடுத்து பாக்குறாருங்க. ஒரு கட்டத்துல ஓகே இது நம்மளால முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்க போறாரு. இந்தியா கிட்ட தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழியில இந்த ஒரு போராட்டங்களை எல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு இந்தியா கிட்ட கேக்குறாங்க. அப்ப இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே நாங்க ஸ்டாப் பண்ணிடுறோம், காஷ்மீரை நீங்க எங்களோட இணைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மன்னர் ஹரித் சிங் சரி நாங்க காஷ்மீர் உங்களோட இணைச்சுக்கிறோம், ஆனா எங்களுக்கு ஒரு சில
சிறப்பு அந்தஸ்தெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. ஸோ அன்று வரையறுக்கப்பட்டதா ஆர்டிகல் 370. ஸோ இன்னைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே நம்மளுக்கு வந்து காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து இந்தியா கொடுத்திருந்தாங்கல்ல. ஸோ அது வந்து மன்னர் ஹரித் சிங் அவரால் அன்று கேட்கப்பட்ட கோரிக்கையை தான் ஸோ இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் ஆர்டிகல் 370 காஷ்மீர்ல இருந்து நீக்கப்பட்டது. இப்போ காஷ்மீரை இந்தியா கூட இணைச்சாச்சு, மன்னர் ஹரித் சிங் கேட்கிற மாதிரி சிறப்பு அந்தஸ்தும் கொடுத்தாச்சுங்க, ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திடப்பட்டாச்சு. இப்ப அங்க நடக்கிற பதட்ட சூழ்நிலையை சரி பண்ணணும்ல, அதுக்கு இந்திய ராணுவம் போய் காஷ்மீர்ல போய் இறங்குறாங்க. போராட்டங்களும் போர்களும் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இதுதான் வந்து 1947 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட முதல் போரா இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த போர் ஒரு ஆண்டுகளுக்கும் மேல நீடிச்சது. இரண்டு நாடுகளுக்கும் இடையில் சமாதானம் பண்ணணும்ல. இந்த சமயங்கள்ல ஐநா வந்து உள்ள வராங்க. ஐநா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற மக்கள் தான் இதை வந்து முடிவெடுக்கணும். சோ அது வரைக்கும் வந்து பாகிஸ்தான் உங்க படைகளை எல்லாம் நீங்க எடுத்துட்டு வெளியில போங்க. சோ இங்க இருக்கிற சூழ்நிலை சரியாகிற வரைக்கும் சோ இந்தியாவுடைய ராணுவம் வந்து ஒரு பகுதி வந்து இங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய வந்து இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்குங்க. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம், நாங்க ஒரு பகுதியை ஏற்கனவே வந்து நாங்க வந்து கைப்பற்றியாச்சு, எங்களுடைய ஆக்கிரமிப்புல தான் இருக்கு, இந்த பகுதியை விட்டு நாங்க வெளியில போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அடமண்டா இருக்கிறாங்க. அப்போ எப்படியும் இந்த போரை நிறுத்தணும், இந்த பதற்ற சூழ்நிலையை சரி பண்ணணும்ல. அதுக்கு என்ன சொல்றாங்க ஐநா அப்படின்னா, ஒரு எல்லை அப்படிங்கிறது வரையறுக்கிறாங்க. சோ இப்பதாங்க அந்த காஷ்மீருக்கும் பாகிஸ்தான் எல்லை இருக்குல்லங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த காஷ்மீர்ல எல்லை வரையறுக்கப்பட்டது அப்படிங்கிறது. சோ அன்று வரையறுக்கப்பட்டதாங்க அந்த எல்லை. இப்படி காஷ்மீருக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனைகள் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல யாருக்குமே தெரியாம சீனா உள்ள வந்து காஷ்மீரோட ஒரு 15% நிலப்பகுதியை அவங்களுக்கு வந்து சொந்தமாக்கிக்கிறாங்க. இது இந்தியாக்கே லேட்டரா தாங்க தெரியுது. அதன் பிறகு 1962 இந்தோ சீனா வார் வந்துச்சுங்க. சோ அது வாரெல்லாம் பண்ணும்போது இந்தியானால ஜெயிக்க முடியல. அதனால அந்த நிலப்பரப்பை நம்மளால திருப்பி கேட்க முடியலைங்க. இப்ப காஷ்மீர் அப்படிங்கிறது 100% நிலப்பரப்புன்னு வச்சுக்கோங்க. அதுல 55% வந்து இந்தியா கிட்ட இருக்குது, 30% பாகிஸ்தான் கிட்ட இருக்குதுங்க, 15% சீனா கிட்ட இருக்கு. ஆக்சுவலா மன்னர் ஹரித் சிங் அவர்கள் காஷ்மீரை முழுவதுமாகவே தான் வந்து இந்தியாவுக்கு வந்து இணைத்துக் கொள்வதாக வந்து ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறாருங்க. ஆனா வேற வழி இல்லை. அவர் முன்னாடியே இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திட்டு இருந்தால் இந்தியாவோட இணைச்சிருந்தாங்க அப்படின்னா சோ இன்று இருக்கிற காஷ்மீர் மக்கள் வந்துட்டு சோ இவ்வளோ தூரம் இத்தனை ஆண்டுகள் தாண்டியும் அவங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. காஷ்மீரை இவ்வளோ ஒரு பதட்ட சூழ்நிலைகளுக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சோ காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து சோ இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குங்க. சோ மன்னர் ஹரித் சிங் வந்து முடிவுகளை வந்து முன்கூட்டியே எடுத்திருந்தாரு அப்படின்னா சோ இன்று வரைக்கும் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்த்திருக்கலாம். சோ இதுதாங்க காஷ்மீருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு.